காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு இந்த மாதம் மிக மிக விசேஷித்த மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். காத்திருக்கும் போது தான் நீ விரும்புகிறது உனக்கு வரும். ஆண்டவர் நம்மை காத்திருக்க சொல்ல காரணம், நாம் விரும்பின நீண்ட நாளாய் நாம் விரும்பி கொண்டிருக்கிற சில நன்மைகளை இந்த மாதத்திலே அவர் நமக்கு தருவார். அப்போ நம்முடைய தேவன் யார்? உங்களோட வாழ்க்கையில் தேவைகள் வரும்போது பணப்பிரச்சனை வரலாம் இல்லையா, ஆகார பிரச்சனை சில டைம் வரலாம், இல்லை சின்ன தேவைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரலாம். தேவை வந்த உடனே யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம், யார்கிட்ட போய் காசு கேட்கலாம், யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம். இந்த நிறைய சந்தர்ப்பங்களில் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நீங்கள் தான் தடுத்து போடுறீங்க இல்லையா. கேரித்தாறு வற்றுகிற வரைக்கும் அவன் பொறுமையாக தான் இருந்தான். அவன் காத்திருந்த அவனை கர்த்தர் வெட்கப்படுத்தலை. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற அதிர்த்த வாக்குத்தத்தம் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். ஏமே ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருங்க, ஜபத்தோடு காத்திருங்க, உபவாசத்தோடு காத்திருங்க, பரிசுத்தத்தோடு காத்திருங்க, எதிர்பார்ப்போடு காத்திருங்க, மிகுந்த விசுவாசத்தோடு காத்திருங்க. காரணம், ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த மாதம் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடைய செய்ய விட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கண்களை மூடும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர், இந்த புதிய மாதத்தில் உம்முடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் கொடுத்து, உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி நீர் எங்களை நடத்தி, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த வாதம் முழுவதும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல கற்றுக்கிற செய்யும். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க யாராவது ஒருவர். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களால் போதும், வெட்கப்படுவது இல்லை. போதும். இந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே கொடுத்தார். நான் கர்த்தர், அந்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்லும் முன்பதாக he introduced himself, அவர் தம்மை அறிமுகப்படுத்துவதை பார்க்க. அதாவது அந்த நான் கர்த்தர் என்று சொல்ல காரணம், அந்த வார்த்தையில் கர்த்தர், இது யாரோ ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது பாஸ்டர் காலேப் சொன்னார் என்று இந்த வார்த்தையை எடுத்துக்காதீங்க. நான் கர்த்தர், நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? எனக்கு காத்து இருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இதுதான் இந்த புதிய மாதத்தை பிரவேசிக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. நான் கர்த்தர், ஐ எம் த லார்ட். நான் கர்த்தர். நான் கர்த்தராக இருக்கிறபடினாலே எனக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒருபோது என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவது இல்லை. இல்லையா? எத்தனை பாட்டுக்குது, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லையா? இப்படி அநேக காரியங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்னைக்கு 2 பகுதியை இந்த வசனத்திலிருந்து வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறதினால் உண்டாகிற ஆசீர்வாதம். இன்னொன்று, வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிற ஜனம். இந்த 2 கூட்டத்தாரை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த 2 வார்த்தையும் இந்த மாதத்தை நீங்கள் படித்து கொள்ளுங்க. 2 வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் நம்ம கொடுக்கிறார். முதல் வார்த்தை சொல்லுகிறார், நான் கர்த்தர். நான் யாரு? கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு இந்த மாதம் மிக மிக விசேஷித்த மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த மாதம் தேவன் சொல்கிறாரு,
எனக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு மாதம். ஒவ்வொரு மாதம் வித்தியாசமாக இதை கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? பட் திஸ் மந்த் God just want to give you something very special. பாருங்க, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நீ காத்திருக்கும் போது தான் நீ விரும்புகிறது உனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் நம்மை காத்திருக்க சொல்ல காரணம், நாம் விரும்பின நீண்ட நாளாய் நாம் விரும்பி கொண்டிருக்கிற சில நன்மைகளை இந்த மாதத்தில் அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் காத்திருந்து நீங்கள் சுதந்திரிக்க போகிறவைகள் என்ன என்பதை மாத்திரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். வசனம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் நிருபத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிப்போமாக. அந்தபடியே அவன் என்ன செய்தானா? பொறுமையாய் காத்திருந்து, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தானா? பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அந்த 13ஆம் வசனத்தில் அந்த 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அது 13லேருந்தே பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை செய்வேன், ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். God gave the promise to Abraham. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். பொதுவாக நம்ம நினைக்கிறதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த வார்த்தை என்ன செய்யணும்? நிறைவேறணும். நிச்சயம் அது அப்படி நினைப்பது தப்பு இல்லை. ஆனால் வாக்குத்தத்தங்களை நம்மை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் சொல்லுகிறார். இந்த 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், அந்தபடியே வாக்குத்தத்தை பெற்றவன் அவன் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான். 75வது வயதில் கர்த்தர் அவனை அழைத்து, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே. ரெண்டு வாக்குத்தத்தை, ஒன்று பிளஸ்ஸிங்கு, இன்னொன்று என்ன? மல்டிப்ளிகேஷன் அல்லது ஃப்ரூட்ஃபுல்னஸ், பெருக பண்ணுகிற தேவன். பெருக்கத்தின் வாக்குத்தத்தமும் வாக்குத்தத்தமும் 75வது வயதில் பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை அவன் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவனிடத்தில் எதிர்பார்த்த காரியம் என்னவென்றால், பொறுமையாக என்ன செஞ்சான்? காத்திருந்தான். ஆனால் அவன் காத்திருந்தது நிமித்தமாய் கொடுத்த முதல் காரியம், அவன் என்னென்னலாம் வாக்குத்தத்தங்களை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டானோ அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அவன் கண்டான். ஒரு ஆமை சொல்லுவேமே. இப்போ இந்த மாதத்தை நான் எப்படி பார்க்குறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி. You have been just received so many promises of God. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டு சமூகத்தில் பெற்றிருக்கிறீங்க. சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக்கலாம், ஆனால் அநேக வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை அவர் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற விரும்புகிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், என் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் காத்திருங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் தேவன் இதுக்கு முன்பதாக என்னென்னலாம் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துங்கள். உங்களை எதிர்காலத்தை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். இப்படி there are so many promises of God, promises are given by God. ஆண்டவரால் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பல சந்தர்ப்பங்களில் வாக்குத்தத்த நாட்கள் கடந்து போனதுனால நம்ம என்ன பண்ணிருந்தோமா, வாக்குத்தத்தத்தையே மறந்து போயிடும் இல்லையா? இன்றைக்கி ஒரு சிலர் கேட்டால், பிரதர் நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாருன்னு கேட்டால் தலை சொருவீங்க. நிறைய பேருக்கு தலையை தான் சொருவீங்க இல்லையா? ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் அதை நிறைவேறுவதற்கு அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் காத்திருக்க பழகி கொள்ளவில்லை.
அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்போது இப்போ எப்படி ஆமேன் அல்லேலூயாலாம் சொல்கிறீங்க, இந்த ஆமேன் அல்லேலூயாவால் தான் போயிடுது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி வைத்து ஆண்டவர் இத்தனையாவது வருஷம், இத்தனையாவது மாதம், இன்ன தேதியில் இன்ன வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைகளை குறித்து கொடுத்தீரே, இன்ன வாக்குத்தத்தத்தை என் குடும்பத்தை குறித்து சொல்லித்தீரேன், இன்ன வாக்குத்தத்தத்தை என் கர்ப்பத்தை கனியை குறித்து சொன்னீங்களே என்று அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எழுதி வைத்து அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை செய்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்காய் நீங்கள் காத்து இருந்தால் இல்லையா, வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்ட நாட்கள் கடந்து போனாலும் வாக்கு பண்ணினவர் அவர் என்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறுவது இல்லை. அப்போ இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற முதலாவது வார்த்தை என்னவென்றால், நீங்கள் காத்திருங்க இந்த மாதம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இங்கே ஆண்டவர் பரமேறுகள் முன்பதாக என்ன அழகாக சீஷலை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட. அப்போ அந்த அர்த்தம் என்ன? இந்த ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக, ஒருவேளை சில வாரங்கள் முன்பதாக, ஏன் சில மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று பிதாவின் வாக்குத்தத்தம் ஒன்று, நீங்கள் உன்னதத்து பலத்தினால் என்ன செய்யப்படுவீங்க? தரிப்பிக்கப்படுவீர்கள் என்று வாக்குத்தத்தம் சொன்னார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் அதை குறித்து பார்க்கலாம். நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போவனே ஆகிய தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வார். இப்படி வாக்குத்தத்தத்தை பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. இப்போ அவங்களை ரிமைண்ட் பண்ணுறே, அவங்க அன்னைக்கு மறந்துட்டாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாரு, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிற நாட்கள் வந்து விட்டது. ஆகவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். என்ன செய்யுங்க? காத்திருங்கள். இந்த மாதம் தேவன் அதை தான் சொல்கிறாரு. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த மாதம் மிக விசேஷமான மாதமாக இருக்கும். என்ன விசேஷம் தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொண்ட அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த மாதம் ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு கூட நீங்கள் காத்திருந்தால். எப்படி காத்திருக்கணும்? சும்மா தோத்திரம் சொல்கிறதுக்கா இல்லை. ரீகலெக்ட் ஆல் த ப்ராமிசஸ். உங்களுக்கு ஆண்டவர் இதுக்கு முன்பதாய் கொடுத்த, இப்போ நான் முன்னே 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம், 6 மாதம், 1 மாதம், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ரீகலெக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துங்க, எல்லாவற்றையும் எழுதி வைங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையாய் சொல்லி 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 இந்த மாதம் ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். காரணம் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த மாதம் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு என்னகிறாரா? விலக்கிறாரு. 2வது பஞ்சத்தில் உயிரோடு காக்கிறாரு. 3வது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே செய்கிறது நோக்கமாக இருக்கிறது. 4வதாக அவர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் அருளுகிற ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? மரணத்துக்கு விலக்குகிறார். எதுக்கு விலக்குறாராம்? மரணத்துக்கு விலக்க. அவங்கள பார்த்தியா, எங்கே பார்த்தாலும் என்ன உண்டு? மரணம். நான் இன்னைக்கு நேற்று ராத்திரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தியை பார்த்தபோது கடந்த 2021ஆம் ஆண்டுகளை மாத்திரம் 50,000க்கு அதிகமான விபத்துகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடந்துக்குது. அதில் ஏறக்குறைய 14,800 பேர் மரித்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். அப்போது ஒரே வருஷத்தில் ஒரே மாநிலத்தில் 50,000 விபத்துகளும் 14,800க்கும் அதிகமான ஜனங்கள் ஆக்சிடெண்ட்டில் மாத்திரம் மறிச்சிருக்கிறான். ஆக்சிடெண்ட் மாத்திரம். அப்போ வியாதியில் மறித்தவன் இல்லையா, இயற்கையாக மரணம் அடைஞ்சவன். யோசித்து பார்ப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் என்ன பண்ணுறாராம்? மரணத்திற்கு விலக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன வியாதி வந்தாலும், என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும், 1000 விபத்துகள் ஏற்படுகிற ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில், அவருடைய கிருபைக்கு, அவருக்கு பயந்து, அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எல்லா மரணத்திற்கும் என்னன்றாரா விலக்குகிறார். ஒரு ஆமை சொல்ல வேண்டாமா? மாத்திரம் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை என்ன பண்றாராம். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். என்ன பண்றாராம்? போஷிக்கிறார். அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய பஞ்சம், பெரிய மகா கொடிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 வருஷங்கள் மழையும் இல்லை, பனியும் பெய்யலை, மகா வறட்சி, மகா வறட்சி. தேசத்தின் ஜனங்கள் தவித்து விட்டார்கள், தண்ணியும் மாறிடுச்சு. ஆனால் வாக்கு தத்தத்தை பெற்றவன் இல்லையா, உலகம் எல்லா இடத்துல பஞ்சம், ஆனால் வாக்கு தத்தத்தை பெற்றவனுக்கு மாத்திரம் போஷாப்பு உண்டானது. ஆமென். அவருடைய பஞ்சக்காலம் முடியும். 2 சம்பவத்தில் பார்க்கலாம். ஒன்று, எலியாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கேரித் ஆற்றில் வச்சு போஷிக்கிறார். அப்புறம் சாரிபாத் ஒரு விதவை வீட்டில் கொண்டு போய்ட்டும் போஷிக்கிறார். அந்த சாரிபாத் ஒரு விதவை ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே வசனம் சொல்லுகிறது, பஞ்சக்காலம் முடியும் மட்டும் அந்த பானையில் மாவு செலவழிவும் இல்லை, எண்ணெய் குறையவும். அப்போ பாருங்கள், நம்முடைய தேவன் யார்? அவருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் காத்திருந்தால், நான் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த எலியா அந்த கேரித் ஆறு வற்றி கொண்டே வருகிறத அவன் பார்க்குறானா இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா, தண்ணி வற்ற தெரியும். கடைசியாக ஒன்றுமே இல்லை, எடுத்தால் ஒரு சொம்பு தண்ணி தான் வரும், அவ்வளோதான் இருக்குது, எல்லா தண்ணியும் போயிடுச்சு. அப்போது அவன் மைண்டு என்ன சொல்லிக்கொண்டே, பைத்தியக்காரனா சும்மா இங்கே உட்காந்துரு, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு, எழுந்து போயிட்டு எங்கேயாவது தண்ணி இருக்குதானே போய் பாரு என்று. கண்டிப்பாக நமக்கு அப்படி தானே, ஒரு காரியம் நடக்கணும் உடனே சுய ஞானத்தில் சார்ந்து போய் விடுவோம். அதே போல் எலியாவும் மனுஷன் தானே, கண்டிப்பாக அவன் உள்ளத்தில் என்ன 1000 சிந்தனை, ஐயோ தண்ணி போயிடுச்சே, தண்ணி இன்னைக்கு ஒரு நாள் தான் தண்ணி இருக்குது, நாளைக்கு என்ன பண்ணுவோம் என்று அவன் யோசித்தானே தெரியல, யோசித்து சான்ஸ் இருக்குது. ஆனால் அவனும் அமைதியாக இருந்தான். கேரித் ஆறு வற்றி போகிற வரைக்கும் அவன் அமைதியாக இருந்தான். ஏன் அமைதியாக இருந்தான்னா, அவனுக்கு நல்லா தெரியும், கேரித்தாறு வற்றி போனாலும் வாக்கு பண்ணினவர் அவர் நிறைவேற்றுவார். அவர் சார் நிறைவேற்றுவார். கர்த்தர் உடனே கரெக்டாக அதை வற்றி போகிற அன்னைக்கு அவர் இறங்கி வரார். நாளைக்கு குடிக்க எண்ணெய் இல்லை, நாளைக்கு தண்ணீர் இல்லை என்ற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் இறங்கி வராரு. அவர் சத்தத்தை சொல்லியாவே, நீ எழுந்துரு, நீ புறப்பட்டு போ, அங்கே சாரிபாத்துக்கு போனால் அங்கே ஒரு விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன். அப்போ நம்முடைய தேவன் யார்? உங்களோட வாழ்க்கையில் தேவைகள் வரும்போது, பணப்பிரச்சனை வரலாம் இல்லையா, ஆகார பிரச்சனை சில டைம் வரலாம், இல்லை சின்ன தேவைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரலாம். தேவை வந்த உடனே யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம், யார்கிட்ட போய் காசு கேட்கலாம், யாருக்கிட்ட போய் உதவி கேட்கலாம். இந்த நிறைய சந்தர்ப்பங்களில் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நீங்கள் தான் தடுத்து போடுறீங்க. ஏனென்றால் கர்த்தர் கிரியை செய்திகளை அனுமதிக்க மாட்டீங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டீங்க, நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. கரெக்டாக அந்த தேவை வந்த உடனே உங்கள் மைண்டில் வீட்டில் இருக்கிற பொருள், என்ன பொருளை வைக்கலாம், செயினை வைக்கலாமா, மோதிரத்தை வைக்கலாமா, இல்லது பாத்திரத்தை வைக்கலாமா, இல்லது இந்த ஆள்கிட்ட போய் வட்டிக்கு கடன் வாங்கலாமா, தண்டலுக்கு வாங்கலாமா, இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணிக்கலாமா. இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற ஆலோசனை. கடைசியாக முட்டின்னு அழுறது, ஐயோ எவ்வளோ கடன் ஆச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று சொல்லி என்ன பண்ணுறோம், முட்டின்னு அழுகிறோம். அப்போது எலியா நமக்கு இதெல்லாம் சாட்சிகள். எலியா கேரித்தாறு வற்றுகிற வரைக்கும் அவன் பொறுமையாக தான் இருந்தான். அவன் காத்திருந்த அவனை கர்த்தர் வெட்கப்படுத்தலை. கர்த்தர் வெட்கப்படுத்தலை. அவனை பஞ்சக்காலம் முடிய மட்டும் அவனை போஷித்தார். அதாவது அவனுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார். இன்றைக்கு கர்த்தருக்குள்ள கொடுக்குற வார்த்தை அதுதான். இந்த மாதம் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் காத்துருங்க. 1000 தேவைகள் வரலாம், பிள்ளைகளில் படிப்பு தேவை வரலாம் இல்லையா, அவங்களோட பொருளாதார தேவை வரலாம், என்ன தேவை வேணால் வரட்டும்.
ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் காத்திருந்தால் போதும். என்ன செய்வாராம்? பஞ்ச காலத்திலும் அவளை உயிரோடு காக்க, அல்லது வறுமை பஞ்சம் இதெல்லாம் வந்தாலும் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற ஒரு தேவனாக இருப்பார். ஆமென். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும்னா அவசரப்பட்டு அவங்கள போய் பார்த்து இங்கே கடன் வாங்கி அங்கே கடன் வாங்கி வைக்காதீங்க, அதை பண்ணாதீங்க. பொறுமையோடு காத்துருங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ என் சமூகத்தில் காத்துரு, நான் உன்னை பராமரிக்கிற, உன்னை போஷிக்கிற ஆண்டவராய் நான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன் மாத்திரம் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்வது? கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாக இருக்கிறார். யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் காத்திருந்தால் போதும், காத்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டுகிறது. அப்போ காத்திருக்கிறவர்களுக்கு அவரே பாதுகாப்பாக இருக்கிறார். கண்ணை வச்சுருக்கிறோம்னா கண்ணை பார்த்துனே இருப்போம், கண்கள் பார்த்துனே இருப்போம். நம்மளோட கண்ணு அப்படி இப்படி என்ன செய்யாது, திரும்பாது. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் அவர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். ஆமென். அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். உன் போக்கை வருக்கத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் அடுத்த வசனம். அவரே உனக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமுமா இருக்கிறார். மாத்திரம் அவருடைய கர்த்தர் காத்திருந்தால் நடக்கிற ஆசீர்வாதம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லப்படுது. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ட். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை சத்தமாக சொல்லுங்களேன், கூப்பிடுதலை கேட்டார். என்ன ஒரு சாட்சி பாருங்கள். சங்கீதக்காரன் அவன் சொல்கிறான், எப்போ கேட்டார்? நான் கூப்பிட்ட உடனே இல்லை, நான் கூப்பிட்டுட்டு அவருக்கு காத்திருந்தேன். அப்போ கவனிக்கணும், இந்த மாதம் கர்த்தர் கொடுக்குற அதிர்த்த வாக்குத்தத்தம் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். ஆமென். அப்போ இந்த மாதம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருங்கள். இந்த மாதம் உபவாசத்தில் காத்திருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு தெரியும், நான் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு நான் அப்படியே அந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கொண்டிருந்த போது எனக்கு சக்கனை என்ன ஞாபகத்து சென்றால், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு உபவாச ஜெபத்தை ஆரம்பிக்கிற மாதம். ஆமென். அது எனக்கு ரொம்ப அந்த நல்ல சீக்கிரம் சம்பந்தம் நல்லா அழகாக அந்த வார்த்தையும் இன்றைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானமும் ரொம்ப அழகாக. அப்போ நான் யோசித்தேன், ஓகே, இந்த 40 நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்க போகிறவர்களுக்கு இந்த 40 நாள் முடிகிறதுக்குள்ளே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறேன். ஆமென். ஆகவே தான் நம்ம தீர்மானம் எடுத்தும் காத்திருக்க போகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் 40 நாள் வருகிற 9ஆம் தேதியிலிருந்து 40 நாள் நாம் தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க போகிறோம் என்று தீர்மானம் எடுத்தோம். நாம் தீர்மானம் எடுத்து அதை கர்த்தர் கேட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நல்லது, நீங்கள் காத்திருங்க. இந்த 40 நாளும் நீங்கள் என்னுடைய சமூகத்தில் காத்திருக்க நான் உங்களிடமாய் என் செவியை சாய்த்து உங்கள் இந்த 40 நாளும் நீங்கள் காத்திருந்து கூப்பிடுகிற உங்கள் சத்தத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பதில் அளிக்கிற மாதம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய எல்லா ஜபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் அவர் செவி சாய்த்து அவர் காரியங்களை வாய்க்கா பண்ண போகிற மாதம் இந்த மாதம். ஆமென். ஆகவே நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அதிகாரம் 9ஆம் வசனம் சங்கீதம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வார்களாம்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? சொல்லுங்க. காத்திருக்கிறவர்கள். அப்போ நீங்களும் நான் ரொம்ப ஆச்சரியமாக திருப்பி சொல்கிறேன். அந்த 40 நாள் ஜபத்தை குறித்து சொல்கிறேன். ஏதோ சில நன்மைகளை, ஏதோ சில கிருபைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில 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 சுகத்தை, சில காரியங்களை நாம் சுதந்தரிப்பதற்காக இந்த மாதத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். Hallelujah. We are going to inherit the blessings
of the deliverance, all our needs, ஆசீர்வாதங்களோ விடுதலையோ நம்முடைய ஏதோ ஒன்று தேவைகளோ கிருபைகளோ வரங்களோ சம்திங் நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்வதற்கு சில காரியங்களை இந்த மாதம் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆகியதான் இந்த வசனத்தை அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ இந்த மாதம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்த மாதங்களைப் போல இந்த மாதங்களை நீங்கள் அலட்சியமாக விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதை விட்டுவிட்டு இந்த வேலை அந்த வேலை என்று சொல்லிக்கொண்டு ஓடி திரியாதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை விட்டு வீணான அலுவல்களிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு கடைசியாய் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டியவைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளாமல் நீங்கள் இழந்து போய்விடாதீர்கள். கர்த்தர் மிக அழகாய் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த மாதம் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிற ஒரு மாதம். ஆமென். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நிச்சயமாக கானான் தேசத்துக்கு ஆண்டவர் வாக்குப்படுகிறாரு இல்லையா? நான் காண்பிக்கும் தேசத்தை நீ போ என்று ஆபிரகாம் வாக்குப்படுகிறாரு. அப்புறமா மோசேக்கு வாக்குப்படுகிறார். என்னென்ன உன் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று வாக்கு பண்ணுறாரு. அப்போது வாக்கு தத்தத்தை அவங்க பற்றி கொண்டு அவங்க அந்த வாக்கு தத்தத்தை தொடர்ந்து வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன வழியை அவங்க சும்மா ஆண்டவர் வாக்கு பண்ணிருந்ததுனால நான் தான் வாக்கு பண்ணிட்டேனே, சரி விடு, அவன் ஜபத்து வரானோ வரலையோ குத்துடலாம், நம்ம தான் வாக்கு பண்ணிட்டோமே, அவன் காத்திருக்கிறானோ இல்லை கொடுத்துறா, இப்படிலாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அவருடைய பாதையில் அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அவர் அந்த சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் சுதந்திரிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய மாதம். ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருங்க, ஜபத்தோடு காத்திருங்க, உபவாசத்தோடு காத்திருங்க, பரிசுத்தத்தோடு காத்திருங்க, எதிர்பார்ப்போடு காத்திருங்க, மிகுந்த விசுவாசத்தோடு காத்திருங்க. காரணம் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். ஆமென். ஆக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பட் இது ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கிறேன், காத்திருக்கிறவர்கள். அப்போ இந்த மாதம் கர்த்தர் சொல்ல நீங்கள் காத்திருங்க. அப்போ அந்த வசனத்தில் இன்னொரு பகுதி இருக்குது. என்ன பகுதி தெரியுமா? நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பீங்க. ஆமென். இந்த மாதம் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கமடைய செய்ய விட மாட்டார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. ஆமென். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வது இல்லை, வெட்கப்படுவது இல்லை. அப்போ இந்த மாதம் 2வது பகுதியில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. அவருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசம் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவேலில் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் என் ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அதே போல் சங்கீதம் 22 வாசித்தனா அவர்கள் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அதே போல் நீங்கள் ரோமரில் வாசித்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதம் நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களை வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து நாம் காத்திருக்கிற நாட்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு வேலை இருக்கும். பிசாசு உங்கள் ஆஃபீஸில் வேலையை கொண்டு வந்து கொடுப்பான், வீட்டில் வேலையை கொடுப்பான். சரி, சொல்ல வேண்டியது எங்களை கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த மாதம் நீங்கள் சுதந்திரிப்பீங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், இப்படிலாம் அநேக ப்ராமிஸ் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை சுதந்திரித்து கொள்வதோ, அந்த வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பதோ, அந்த வாக்குத்தத்தங்களை தள்ளி விடுவதோ உங்கள் கருத்தில் இருக்குது. ஆன்லைனில் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நீங்கள் காத்திருக்க நீங்கள் பழகுங்க. இந்த மாதம் 9ஆம் தேதி முதல் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்காகவே தேவன் நமக்காக கொடுத்த பிரித்தெடுத்த ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த ஜெப நாட்களுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நீங்கள் காத்திருங்க.
அவர் உங்களை வெட்கமடை செய்ய விடமாட்டார். நீங்கள் காத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் காத்திருங்க. உங்களை அவர் போஷிக்கிற பராமரிக்கிற தேவனாய் அவர் இருப்பார். நீங்கள் காத்திருங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவர் பதிலை கொடுப்பார். ஆமென். நம்ம இருக்கிறவன